சைப்ரஸ் நாட்டு அதிபருக்கு காஷ்மீர் பாரம்பரிய கைவினைப் பொருட்களை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார். அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பங்கேற்றார். பின்னர் சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடவுலிடேஸுக்கு காஷ்மீரில் கைகளால் செய்யப்பட்ட பட்டு கம்பளத்தை பரிசாக வழங்கினார். விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் உடலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் அஞ்சலிக்கு பின்னர் உடல் தகனம் செய்யப்பட்டது. விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இறுதி அஞ்சலிக்கு பிறகு ராஜ்கோட் பகுதியில் உள்ள மின் மயானத்தில் விஜய் ரூபானியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ராஞ்சியை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் மீண்டும் டெல்லியில் அவசரமாக தரையிறக்கி தொழில்நுட்ப வல்லுநர்கள் சோதனை மேற்கொண்டனர். முன்கூட்டியே தொழில்நுட்ப கோளாறு தெரிந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள வங்கதேச தூதரக அலுவலகம் நோக்கி பாஜகவினர் கண்டன பேரணி நடத்தினர். வங்கதேசத்தில் ரவீந்திரநாத் தாகூரின் பாரம்பரிய வீடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற இந்த பேரணியில் அவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். குஜராத் மாநிலம் தல்கஜர்தா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த 40 பேரை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தல்கஜர்தா பகுதியில் குடியிருப்புகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்த நிலையில் பொதுமக்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். மகாராஷ்டிராவின் பிவாண்டி பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் குளம் போல தேங்கிய வெள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சாலைகளில் ஆறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் இருசக்கர வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் தள்ளி சென்றனர். கனமழையால் வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்ததாக கூறப்படுகிறது. கனமழை காரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் உள்ள வாசி பிளாசா வணிக வளாகத்தில் சாலையின் ஒரு பகுதியில் ஏற்பட்ட பள்ளத்தால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. கனமழையின் போது சாலையின் ஒரு பக்கம் உள்வாங்கி பள்ளமானது. இதனால் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மதில் சுவர் மீது விழுந்தன. கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றை கடக்க முடியாமல் தனது குட்டிகளோடு தாய் யானை அவதியடைந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. காந்தமாரை பகுதியில் குட்டிகளோடு உலா வந்த தாய் யானை ஜமால் என்பவரது ஆட்டோ ரிக்ஷாவை சேதப்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல நாளை நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் வீரபாண்டியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அப்போது விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களோடு கலந்துரையாடிய அவர் என்னென்ன வசதிகள் உள்ளன என்பதையும் அவர்களிடம் கேட்டறிந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் நினைப்பு பெட்டியில்தான் உள்ளதாக அமைச்சர் KN நேரு கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி பிரச்சனையை மறைக்க அறிக்கை அரசியல் செய்து வருவதாகவும், வாட்ஸ்அப் தகவலை நம்பி அறிக்கை விடும் பழனிசாமிக்கு கோபம் மட்டும் டன் கணக்கில் வருகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது உள்ள கூட்டணி வலுவாக உள்ளதாகவும், கூட்டணியில் உள்ளவர்கள் வெளியேற வாய்ப்பு இல்லை என திட்டவட்டமாக கூறினார். திமுக அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளை கைவிட்டு அவர்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் K. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக இன்னமும் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் உள்ளதாக கூறினார். நெல் கொள்முதல் விலையை 3000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறுவை தொகுப்பு திட்டத்தில் ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கர் என்பதற்கு பதிலாக 2.5 ஏக்கர் என அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்.
தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு திமுக ஆட்சி மோசமாக இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை ராமாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தவேக குறித்த கேள்விக்கு அமமுகவை விமர்சிக்காத கட்சியை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை என்றார். திமுக தலைமையிலான கூட்டணியில் விரிசல் ஏற்பட வேண்டும் என்ற சிலரின் எண்ணம் எப்போதும் நிறைவேறாது என நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்க உள்ளதாகவும் இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்படாது என்றும் கூறினார். உலக பொருளாதாரத்தில் இந்தியா விரைவில் 3வது இடத்திற்கு வரும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரிக்கு 3 நாட்கள் பயணமாக வருகை தந்த அவர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்கிற தலைப்பிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மனு அளித்தார். மனுவில் மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டால் கூடுதல் நிதி பகிர்வு கிடைக்கும் என்றும் இதன் மூலம் மாநிலத்தை பிரபலமான சுற்றுலா தலமாக மேம்படுத்த முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் மினி பேருந்துகளின் இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த அவர் குற்றங்களை கண்டறிந்து அதனை தடுக்கும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மக்களுடைய போராட்டத்திற்கா பஞ்சம், அவர்கள் பாட்டுக்கு போராடுவார்கள் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் சர்ச்சைக்குள்ளான வகையில் பேசியிருக்கிறார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் ஆலய போராட்டத்தை உள்ளூர் மக்கள் அறிவித்துள்ளதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப இவ்வாறு அவர் பதிலளித்திருக்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கையில் கட்டையோடு 2வது மாடிக்கு சென்ற தீயணைப்பு வீரர் அல்கூர் அங்குள்ள பொருட்களை அடித்து சேதப்படுத்தியதோடு தனது ஆடையை அவிழ்த்து ஆபாசமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. 20 நாட்களாக மன உளைச்சலில் இருந்த அல்கூர் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தேனி மாவட்டம் தமிழ்நாடு கேரள எல்லையை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் தொடர்ந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாக அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகிறதா என்பதை கண்டறிந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. திண்டுக்கல் நகர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு காவல்துறை தலைமை இயக்குனர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள கோப்புகளை ஆய்வு செய்த அவர் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளை குறித்து அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெறவிருக்கும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்றவரை வழிமறித்து 29 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த நாகார்ஜுன் கடந்த 13ஆம் தேதி சின்னாலப்பட்டியில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்றபோது கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டத்தில் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் குவிந்ததால் மீன்பிடி துறைமுகம் களை கட்டியது. அதே சமயம் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்களின் வலையில் வஞ்சிரம், பாறை என உயர் ரக மற்றும் சிறிய ரக மீன்கள் ஏராளமாக சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சையில் உள்ள பள்ளிகளுக்காக வாங்கப்பட்ட கோவிட் பெட்டகத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் 3 மாதங்களில் கல்வித்துறை செயலர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை முடித்து வைத்தது. சந்தைகளில் குறைவான விலைக்கு கிடைக்கும் கோவிட் பெட்டகத்தை 75% அதிக ரூபாய் கொடுத்து வாங்கியதாக வழக்கு தொடரப்பட்டது. சென்னை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் ஐதராபாத்தைச் சேர்ந்த கீதா, சரிதா, சகாயமேரி மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கண்ணாதாஸ் என்பது தெரியவந்த நிலையில் அவர்களிடம் இருந்து 25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது.
சென்னை திருவேற்காடு பகுதியில் கல்லூரி மாணவனிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தினேஷ்ராஜ் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வழிமறித்த வில்லிவாக்கம் தாதாங்குப்பத்தைச் சேர்ந்த முகமது ஜாஃபர் மற்றும் கிஷோர்குமார் ஆகிய இருவரும் தங்க சங்கிலியை வழிப்பறி செய்து வசமாக சிக்கினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்த செஞ்சை பகுதியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 460 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை போலீசார் கைது செய்தனர். விற்பனை செய்ய முயன்ற பெங்களூருவைச் சேர்ந்த முகேஷ் மற்றும் அவரது நண்பர் ராஜீவ்ராம் இருவரையும் கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். மதுரையில் அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற 6 மாணவிகள் உட்பட 7 பேருக்கு சொந்த நிதியில் இருந்து அமைச்சர் மூர்த்தி மடிக்கணினி வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்ற 6 மாணவிகளுக்கும் சட்டப்படிப்பிற்கான கிளாட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1 மாணவிக்கும் மடிக்கணினி வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பேருந்து நிலையத்தில் அப்பகுதியில் உள்ள மக்கள் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி பார்க்கிங் இடமாக மாறியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாகனங்களை அகற்றுவதோடு முறையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே ஆம்புலன்ஸ் மூலமாக நூதன முறையில் 110 கிலோ கஞ்சாவை கடத்திய விவகாரத்தில் 2 மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டது காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் மற்றும் அதிராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பதும் தெரிய வந்தது. கோவில் பழக்க வழக்கம் மற்றும் மரபுகளை பின்பற்றி திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக நேரம் முடிவு செய்யப்பட்டுள்ளதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே ஹோட்டலில் வாங்கிய பிரியாணி பார்சலில் புழு நெளிந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். பிரியாணி பார்சலை திறந்து சாப்பிட்ட போது கரியில் இருந்து புழு வெளியே வந்ததை பார்த்த சந்தோஷ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் உதவி சிகிச்சை பெற்றார். விழுப்புரம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு போக்சோ நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அண்ணா நகரைச் சேர்ந்த ரமேஷ் கடந்த 2023ஆம் ஆண்டு கோலியனூரில் 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அவரது தாயார் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரமேஷை கைது செய்தனர். வாக்குறுதி அளித்தபடி பகுதி நேர நியாய விலை கடையை திறக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கடையின் பூட்டை உடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் நெல்லூர்பேட்டை தேரடி அருகே இயங்கி வந்த நியாய விலை கடையை இடமாற்றம் செய்தபோது அதே இடத்தில் பகுதி நேர கடை செயல்படும் என அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் விவசாயி வீட்டின் பீரோவில் இருந்த 17 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. முருகன் என்பவர் வீட்டில் நிகழ்ந்த இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே நிலத்தை ஏமாற்றி எழுதி கொண்ட மகன் மீது முதியவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். சீர்காழி அடுத்த வள்ளுவக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சந்திரகாசன் என்பவரின் மகன் ராஜாராமன் வீட்டிற்குள் சேர்க்காமல் ஊசியால் குத்தி சித்திரவதை செய்வதாகவும் நடவடிக்கை எடுக்க கோரியும் மனு அளித்திருக்கிறார். திருப்பத்தூர் அருகே தனியார் இடத்தில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். எரம்பட்டி மோட்டூர் பகுதியில் சுமதி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கதிர்வீச்சால் கர்ப்பிணிகள், குழந்தைகள் பாதிக்கப்படுவர் என எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். கடந்த ஆட்சியாளர்கள் மினி பேருந்து சேவைக்கு முக்கியத்துவம் தராததால் பல வழித்தடங்கள் முற்றிலும் மறைந்து போனதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்த அவர் தற்போது மீண்டும் மினி பேருந்து இயக்கத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அனுமதி அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ரவுடி வரிச்சியூர் செல்வம் மீதான கொலை வழக்கை விருதுநகர் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றிய முதன்மை மாவட்ட நீதிபதி ஜூலை 14ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டிருக்கிறார். அள்ளம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமாரை கொலை செய்த வழக்கில் வரிச்சியூர் செல்வம் உள்ளிட்ட 7 பேர் மீது 2023ஆம் ஆண்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை பல்லாவரம் அருகே இளம் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி தற்கொலைக்கு தூண்டியதாக காதலனை போலீசார் கைது செய்தனர். விக்னேஷ் என்ற இளைஞன் பள்ளியில் படித்தபோது தீபா என்ற பெண்ணை காதலித்துவிட்டு கல்லூரிக்கு சென்றதும் பூஜா என்ற பெண்ணை காதலித்ததால் மனமுடைந்த பள்ளி காதலி தீபா தற்கொலை செய்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
சேலம் மாவட்டம் ஏற்காடு காவல் நிலையத்தில் ஒரே நாளில் 3 காதல் ஜோடிகள் பாதுகாப்பு வேண்டி தஞ்சமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதல் ஜோடிகளின் பெற்றோரை காவல் நிலையத்திற்கு அழைத்த போலீசார் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என எழுதி வாங்கி அனுப்பி வைத்தனர். திருச்சியில் அஸ்வின் கார்த்திக் என்ற மாணவன் நீட் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். 720க்கு 601 மதிப்பெண்களை பெற்று மாவட்ட அளவில் முதலிடத்தையும் இந்திய அளவில் 775வது இடத்தையும் பெற்றிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 12 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட மேம்பாட்டு திட்டங்களை அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதிய பேரூராட்சி அலுவலக கட்டடம், பள்ளி வகுப்பறை, கழிப்பிட கட்டடங்கள் ஆகியவை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆலையை மூடியதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பண்டாரம்பட்டி, தெற்கு வீரபாண்டியபுரம், சில்லானத்தம், குமரெட்டியாபுரம், மீளவிட்டான், புதூர் பாண்டியாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகம் எதிரே செய்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்நாரியப்பனூர் புனித அந்தோனியார் கோவில் திருவிழாவின் போது செய்தியாளரை காவலர் ஒருவர் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. சென்னை மதுரவாயலில் குட்கா மது பாட்டில்களை விற்பனைக்காக வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அம்பேத்கர் நகர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார், சந்தோஷ்குமார் ஆகியோரை போலீசார் பிடித்து விசாரித்த போது 23 கிலோ குட்கா மற்றும் 14 மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. வரி வசூல் குறித்து தாம் பேசிய ஆடியோ எடிட் செய்யப்பட்டது என திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். மாநகராட்சி ஊழியர்கள் காலை 7 மணிக்கே வேலைக்கு வர வேண்டும் என்றும் நாள் ஒன்றிற்கு 2 கோடி ரூபாய் அளவுக்கு வரி வசூல் செய்ய வேண்டும் எனவும் ஆணையர் மகேஸ்வரி கூறுவதைப் போல ஆடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் நடைபயிற்சி சென்ற 80 வயது மூதாட்டியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புலவனூர் சாலையில் அமர்ந்து மது அருந்திய இளைஞர்கள் சிலர் மூதாட்டியை சவுக்குத்தோப்புக்குள் தூக்கி சென்று வன்கொடுமை செய்ததோடு அவர் அணிந்திருந்த மூக்குத்தி, தோடு ஆகியவற்றையும் அறுத்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் வாகன திருட்டை தடுக்க ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் புதிய முயற்சியில் போலீசார் ஈடுபட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிறுத்தம், வாரச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி போலீசார் கண்காணித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தில் சாலையை ஆக்கிரமித்து வீடு கட்டி வரும் திமுக கவுன்சிலரின் கணவர் மீது அதிமுக வழக்கறிஞர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். மக்களின் எதிர்ப்பை மீறி பொது கழிப்பிடத்திற்கு செல்லும் வழியை அடைத்து கவுன்சிலர் சபீதா என்பவரின் கணவர் நவாஸ்கான் கட்டிடம் கட்டுவதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சக்கரவர்த்தி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக சமூக நீதி பேரவை சார்பில் அதன் தலைவர் பாலு தலைமையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை வழக்கை காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள் சக்கரவர்த்தியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் தனியார் பெயிண்ட் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. தீ விபத்தில் பெயிண்ட் மற்றும் தின்னர் பேரல்கள் வெடித்து சிதறின. தீயை அணைக்க மணலி, மாதவரம், செங்குன்றம் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலையோர கடையின் பூட்டை உடைத்து சிலிண்டர் மற்றும் பணப்பெட்டியை திருடி சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஏரிச்சாலை பகுதியில் சுஜித் என்பவருக்கு சொந்தமான கடை 4 நாட்களாக பூட்டி கிடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதை 3 நாட்களாக நோட்டமிட்ட நபர் கடையின் பூட்டை உடைத்து சிலிண்டர் மற்றும் பணப்பெட்டியை திருடி சென்றார். தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கிராமத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் முறைகேடாக நடத்தப்பட்ட பெற்றோர் ஆசிரியர் கழக தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தேர்தலை முறைகேடாக நடத்திய தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர்.
மாவட்டம் விளாத்திக்குளத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் உடலை ஒப்படைக்காத அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 28 மணி நேரம் ஆகியும் பிரேத பரிசோதனை நடைபெறவில்லை என்றும் பிரேத பரிசோதனை அறையில் குளிர்சாதன வசதி இல்லாததால் சடலங்கள் அழுகும் நிலை ஏற்படுவதாக தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சொந்தமான 13 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொடநகர் பகுதியில் சேவல் மற்றும் சீட்டுக்கட்டு சூதாட்டம் நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அந்த பகுதிக்கு சென்றபோது சூதாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் தப்பி ஓடிய நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 13 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கரூர் திருக்காம்புடியூரில் ராஜவாய்க்காலில் உடைந்து விழுந்த சிறிய பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலம் உடைந்து விழுந்ததால் அப்பகுதியில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் இதனால் குடியிருப்பு பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் தவேக கட்சியில் இருந்து விலகி திமுக கட்சியில் இணைந்த பெண்கள் தங்களை ஏமாற்றி கட்சியில் இணைத்துவிட்டதாக புகார் கூறினர். லோன் கொடுப்பதாக வர சொல்லி ஏதோ ஒரு உறுப்பினர் அட்டையை கிழித்து போட வைத்து வீடியோ எடுத்ததாகவும் தங்களுக்கு இன்னும் விஜய் கட்சியில் உறுப்பினர் அட்டை வரவில்லை என்றும் கூறினர். திருவாரூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வண்டாப்பாளை கீழ தெருவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முறையாக பராமரிக்காததால் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஊராட்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹரிகிருஷ்ணன் பணி நேரத்தில் வேலை செய்யாமல் மதுக்கடைக்கு செல்வதாக கண்டன கோஷங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். இஸ்ரேலுடனான போரில் ஈரான் வெற்றி பெறாது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இனியும் தாமதிக்காமல் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்றும் பதற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானில் அரசு தொலைக்காட்சி தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் கட்டிடம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் வானுயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. இந்த தாக்குதலில் அலுவலகம் முழுவதும் சேதமடைந்தது. இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் அதிகரித்திருக்கும் நிலையில் ஈரானில் சிக்கித் தவிக்கும் 10,000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை எல்லை வழியாக பாதுகாப்பாக வெளியேற்ற அந்நாட்டு அரசு உறுதியளித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் இந்திய மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலில் பெட்ரா டிக்வா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல் தொடர்பான CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி ரசாயனம் தடவப்பட்ட துண்டுகளை பயன்படுத்தியதாக மதுரை பேந்தர்ஸ் அணி அளித்த புகாருக்கு எந்த ஆதாரமும் இல்லை என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் விளக்கம் அளித்திருக்கிறது. உரிய ஆதாரங்கள் இருந்தால் தனி ஆணையத்திடம் இன்று பிற்பகல் 3 மணிக்குள் ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இங்கிலாந்து கைப்பற்றும் என தென்னாப்பிரிக்க முன்னாள் வீரர் ஸ்டெயின் கணித்திருக்கிறார். இதுகுறித்து பேசியிருக்கும் அவர் 5 போட்டிகளும் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என்றும் இரு அணியும் எளிதில் வெற்றி பெற முடியாது, ஆனால் முடிவு என்று வரும்போது இங்கிலாந்து அணி 3-2 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெறும் என தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் AR முருகதாஸ் குடும்பத்தோடு ரெட்ரோ திரைப்படத்தின் கனிமா பாடலுக்கு நடனமாடிய வீடியோ இணையத்தில் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இயக்குனர் AR முருகதாஸின் மகள் பூப்புனித நீராட்டு விழா நடைபெற்றது. அப்போது மேடையில் மகன், மகள், மனைவியோடு இணைந்து AR முருகதாஸ் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே காமாட்சியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வைகாசி திருவிழா கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதலோடு தொடங்கிய நிலையில் 9ஆம் நாள் நிகழ்வாக தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் மக்கள் ஆடு, கோழி உள்ளிட்டவைகளை பலியிட்டு நேர்த்திக் கடன் செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக 42,329 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 52 கிராம் தங்கம், 255 கிராம் வெள்ளிப் பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவிலில் நடைபெற்ற வருஷாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வருஷாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை பூஜைகளும் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் மற்றும் சமேதர்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. தஞ்சாவூரில் நடைபெற்ற 24 கருட சேவை வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமானுஜதாசர் சபை சார்பாக 90வது ஆண்டாக நடைபெற்ற இந்த கருட சேவையில் 24 பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருளி வெண்ணாற்றங்கரை மணிக்குன்ற பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு ராஜ வீதிகளில் வலம் வந்தனர். பிரபல மொபைல் நிறுவனங்களில் ஒன்றான ரியல்மி தனது நர்சோ 80 லைட் 5G மாடல் மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த மாடலின் ஆரம்ப விலை 10,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நர்சோ 80 லைட் 5Gயின் மற்ற முக்கிய சிறப்பம்சங்களாக 6000 mAh பேட்டரி, 32 மெகா பிக்சல் பின்புற கேமரா வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 6 GB RAM வரை RAM வசதியும் வழங்கப்பட்டுள்ளது.